அநியாயமா எங்களோட பனைமரம் ஒண்ணு வந்து உடைஞ்சு விழுந்துருச்சுங்க. இன்னைக்கு அடிச்ச காத்துக்கு வந்து பனைமரம் அப்படியே வேரோட வந்து கீழ விழுந்துருச்சு முறிஞ்சு. சரியான காத்துங்க. அதுவும் இந்த 1 வீக்கா வந்து ரொம்ப காத்து அதிகம். அதுலயும் இன்னைக்கு அடிச்ச காத்துக்கு வந்து அளவே இல்ல. நல்ல வேளையா வந்து இங்க மோட்டார் விட்டு தள்ளி விழுந்துச்சுங்க. இல்லைன்னா அந்த பைப்பு கிட்ட விழுந்துனா பைப் உடைஞ்சிருக்கும். அந்த வயர் வந்து ஏதாவது கட் ஆகறக்கு வாய்ப்பு இருந்திருக்குது. நல்ல வேளையா கொஞ்சம் வந்து தள்ளி விழுந்துருச்சு. ஒரு 1/2 அடி வந்து முன்னாடி விழுந்திருந்தது அப்படின்னா, கண்டிப்பா பைப் ஏதாவது வந்து உடைஞ்சிருக்கும். எங்களுது மரம் எல்லாமே வந்து வெட்டும்போது, இந்த பனை மரத்த மட்டும் வெட்ட வேணாம்னு சொல்லியிருந்தேன் நானு அப்பாகிட்ட. அதனால பனை மரத்த வந்து விட்டுருந்தாங்க. கடைசியில வந்து பார்த்தா, இந்த பனைமரம் வந்து உடைஞ்சு விழுந்துருச்சுங்க. அநியாயமா பனைமரம் உடைஞ்சிருச்சேன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா நல்ல வேளையா வந்து ஸ்டார்டர் மேல விழுகலையேன்னு சொல்லிட்டு சந்தோஷமும் பட்டுக்கிட்டோம். பனை ஓலையெல்லாம் வந்து காட்டுக்குள்ள விழுந்து வெள்ளாமை பாதிக்கும்னு சொல்லிட்டு நார்மலா எல்லாருமே இந்த பனைமரத்த வெட்டக்கூடிய ஆளுங்க. ஆனா எங்க அப்பாவும் வந்து இந்த பனைமரத்தோட அருமை தெரிஞ்சுதோ என்னமோ, அவரும் வந்து நான் சொன்னங்காட்டி விட்டுட்டாரு. ஆனா அது வந்து இப்போ உடைஞ்சு விழுந்துருச்சு. இந்த காத்துக்கெல்லாம் வந்து யாருமே மரத்தடியெல்லாம் வந்து நிக்காம இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அதிகமான காத்து வந்து அடிச்சிட்டு இருக்கு.